எங்கள் வீட்டில் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க செக் பண்ணிடலாமா? ஒரு ப்ரூஃப் காமிச்சிடலாமா? அதாவது இந்த ரேகை தானே ப்ரூஃபு. இது வந்து வீடியோவில் காமிச்சிடலாமா எல்லாத்துக்கிட்டையும்? ஹே ஹைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ விலாக். ஓட்டு போட போகணும் நான். அந்த மாதிரி அவன் டயர் நிற்குது. போட கிளம்பிட்டா. வேர்க்குதா? தண்ணி எடுத்துட்டு வந்து தலை செய்வியா? தலை செய்யிட்டு போய் தண்ணி வைப்பியா? மேடம் சீக்கிரம் தண்ணி குடிங்க மேடம். நான் வேறு ஓட்டு போட போடணும். தாலி பத்து தண்ணி குடி சொன்னா தண்ணி குடிச்சுன்னா பரவாயில்ல, நான் சீக்கிரம் போவேன். அது மட்டும் பட்டன் வச்சு அழுத்துச்சுன்னா ஓட்டு மிஷினே அடிச்சு. இந்த மேடம் கூப்பிட்டு போக வேண்டியதான். போகலாமா? ஹேய் ஹேய், தண்ணி குடிக்க சொன்னா சப்பா நீ குடிக்க மாட்டேன். அம்மா போ, சீக்கிரம் கட்டுங்கம்மா, போகலாம். இன்னும் தீனி இருக்கணுமா? எனக்கெல்லாம் நான் போய் போடுவேன். அந்த பழனி பத்தாது சொல்லுமா, ஓட்டு போடலாம், நம்மளை கூட்டிகிட்டு போக ஆள் வரும். நான் போய் ஓட்டு போட்டோம்னா சீக்கிரம் காத்தாலேயே போய் போடணும். அதுக்கு அப்படிங்கிறார் அவர். கட்சிக்காரங்கெல்லாம் காலையிலே போகிறாங்க. மாமா பார்த்துமா, அடிக்காதம்மா, அது சின்ன குழந்தை அப்படி தான் குதிக்கும். ததா நீ போலையா கலட்டிட்டு இருக்கிற? அதெல்லாம் வண்டி வரும் 15 மணிக்கா? அதெல்லாம் கூட்டு போகிறதுக்கு ஆள் வரணும் பிடிச்சி. யார் அம்மா தாத்தாவா? சரி ஏதா ஒரு ஓட்டு போனங்காட்டி நம்ம வீட்டில் எத்தனை வேலை இருக்குது? ஆயக்கார உடம்பு சரியில்லை தாத்தா. தெரியல, ஆயா ஆடோட்டு போயிடுச்சு. சரி நான் போகிறேன். நான் போய் மாட்டி தீனி போட்டு போகணும். ஓட்டு போடவா? தாத்தா யாருக்கு போட்டாலும் சரி மனசில் யோசித்து நல்ல ஆளுக்கு ஓட்டு போட. சரியா? சரி போய்ட்றேன். சீக்கிரம் போகலாம். நான் தட்டா இருக்கணும் மாட்டுக்கு. அப்போ நீங்கள் அவசியம் போய்ட்டுறீங்களா ஓட்டு போட? தீனி கொண்டே போடல. ஏய் தின்னு. நாட்டு இது மாடு தடுத்தாமல் கேட்குது. ஆனால் இது நாட்டு மாடு, நல்ல நாட்டு மாடுமா, கிராஸ் இல்லாத நாட்டு மாடு நம்மளுக்கு. அது திம்முழுக்குது பாரு, தெரில. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஆயை கூட்டு ஓட்டு போட போக வேண்டியதான். எவ்வளோ இருக்கணும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அங்கே தட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. பாட்டியால் உடம்பு சரியில்லை, அதனால் நான் வந்து இங்கே தட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்னும் ஓட்டு போட போகல. எப்போ ஓட்டு போட போகிறேன்னு தெரில. எப்போ போகிறேன் அப்புறம் போகிறேன்ட்டு டைம் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் அறுக்கணும். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. இனிமேல் அறுக்கும். இன்னொரு கொஞ்சம் அறுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான் வீட்டுக்கு போயிட்டு. அப்புறம் அங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். எப்போ ஓட்டு போட போகிறதுன்னு இன்னும் தெரியல. இப்போ தட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய் என்ன 1 மணி நேரத்தில் கிளம்பிடுவோமா, இல்லை அது லேட் ஆகுமா? கிளம்புனா சீக்கிரம் கிளம்பிடலாம். யார் வந்தால் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. யாருக்கு ஓட்டு போடுறேன்? யார் வந்தால் ஊழல் பண்ணாத ஆட்சி செய்வாங்கன்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு போடுவேன். யார் வந்தாலும் நம்ம இப்படி தட்டை எடுத்துகிட்டு வேண்டியதான். நாம் இருக்கிறீங்க அர்த்தம். நாம் போய் மந்திரி பதவியிலே உட்கார முடியும். நினச்சா உட்காரலாமா? அவன் கோடியாக செலவு பண்ணுறான். எதுக்கு? நாம் தெருக்கோடியவே தாண்ட மாட்டோம். சரி வாங்கம்மா, நானும் ஆயும் ஜனநாயக கடமை ஆட்டணும். வந்தீங்களா தானே? ஆயா இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ தான் சாப்பிட்டு கொண்டாடம் கழிக்கிட்டு. சீக்கிரம் போங்கம்மா. ஆயா மட்டும் சைக்கிள் உட்கார மாதிரி தான் சைக்கிளை தூக்கி வச்சுட்டு போயிடுவேன். ஐயா நீ தண்ணி வாக்காத, உனக்கு காய்ச்சல் வைக்க மாதிரி இருக்குது. நீ தண்ணி வாக்காத சொன்ன கேள். சீக்கிரமாக அம்மா கூப்பிட்டு போயிட்டு வா. நானும் ஆயும் போகணும். நீ ஓட்டு போடனாலும் நான் ஓட்டு போடணும். நான் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பேன். நீங்கள்
மாசமா போன தலைவர் கௌசி அப்பதான் ஓட்ட ஐடி பிரிச்சு எடுக்கிறா. எங்க காட்டு ஓட்ட ஐடி 4 மாசம் வந்து முன்னாடி வந்த ஓட்ட ஐடி இப்பதான் தபால் இருந்தே ஓபன் பண்றாங்க பாப்பா. அப்படி அது அப்பா அப்படியே வாங்கி அதெல்லாம் போட்டுறாதடா. ஏன் மோசமாக்குறங்கிறது கௌதம் மோசமாக்குறங்க. மோசமா இருக்குன்னு அது நீ அங்க ஜனநாயக கடமை ஆட்டிட்டு வந்துட்டியா? சென்னை கடமை இங்க பாரு, எங்க வீட்டுல சீக்கிரமா போனா தானே நானும் எங்க போய் ஓட்டு போறதுக்கு. ஐயோ நான் அப்பயே 7 மணிக்கே போட்டு வந்திருப்பேன். நீங்க பண்ண வேலை தான். 4 மணிக்கு போனா யாருமே இருக்க மாட்டாங்கடா. 4 மணிக்கு தான் ஃபுல் கூட்டமே இருக்கும். அப்பதான் போலாம். நான் எங்க அண்ணன் போறதுக்குள்ள வரல. நாங்க கரெக்டா வெளியே வரதுக்குள்ள எல்லாம் ஒருத்தர் வந்துட்டே இருந்தாங்க. போயிட்டு இருந்தாங்க. போய் போட்டு வந்துருங்க. வர போறீங்களா? நான் அப்பயே 7 மணிக்கே போட்டு வந்தேன்னு நினைச்சேன்டா. 7 மணிக்கு எங்க அப்பா போனதும் தெரியல வந்ததும் தெரியல தெரியுமா? கௌதம் பேர் உள்ள போய் எந்த கட்சி ஓட்டு போட்டு போட்டோ எடுத்து போகலாம். போனுக்கு டோக்கனா? எவ்வளோ டோக்கனு? இது கொடுப்பாங்க, அதை கொடுத்தாதான் புரியல. யாருக்கு கௌதமே? ஓடிடி போதும். அம்மா ஸ்லீப்ல எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்லீப் தேவையில்லை. ஓடிடி தான். எங்க அண்ணா அப்படிதான் போட்டாங்க. கேட்பாங்க ஓட்டுறா. நான் நோட்டா வச்சு நோட்டால போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நான் செய்வேன். அவன் காசத்துல ஒன்னாங்க கட்சி நான் போடணும். சரி தோக்குற கட்சிக்கு தான் நான் போடுவேன். ஜெயிச்சிருச்சுன்னா ஜெயிச்சிருச்சுன்னா நல்லா 15,000 மொத்தமா போடுறோம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எல்லாம் காசுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்காக யாரும் ஓட்டு போடல. தம்பி நீ இப்ப காசுக்கு தான் ஜனநாயகமே காசுக்காக தாண்டா உழைக்குது. யாருமே மக்களுக்காக. அங்க பாரு தலைவர் வராரு. தலைவர் ஓட்டு போட்டு மணி நீ நானும் நோட்டா வச்சு கூட்டணி யாராரு? நீங்க நான் தான் போல. நீ சாயங்காலம் போனா கூட்டமா இருக்கு. யாருக்கு போடணும் ஓட்டு? அண்ணே யூடியூப் சேனல் பார்த்தியா இல்லையா? ஓட்டு கேக்குறீங்க? அம்பாளுது நீ தான் அதிகமா கேட. நொங்கு கட்டுறது தான் போட்டுச்சு. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு அடிச்சேன். அம்மா பெட்ரோல் பத்திரமா போயிட்டாங்க. நானும் போனோம். அம்மா போலாமா இல்லை நீ ஜனநாயக சிவாபலம் எடுத்துட்டியா? இது இங்க கூட்டமா இருக்குதான்டா. சும்மா சொன்னேன்டா. எங்க அண்ணன் அப்படியே வந்தா வரது போட்டு வந்துட்டான் உடனே. ஸ்லீப்பா என்ன தாத்தன் ஸ்லீப்பாண்டா போய் எடுத்து கொடுத்துறோம். இது போட்டுக்கிட்டு உள்ள போனா ஓடிட்டுறாங்க. கட்சி கொடி போட்டு போக கூடாது தோய். ஆமா கட்சி கொடி போட்டு போக கூடாதுல்ல. அட போய் எடுத்தாந்து குடுறா நீங்க. அம்மா பார்த்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்துட்டு வாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் நல்லா வரணும். பாட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க. நிறைவேற்றிட்டு வரோம். டேய் நானு வா போலாம். டேய் நீங்க ஆயா அது அப்புறம் போய்க்கலாம். நானே எங்க ஆயா அப்புறம் தான் கூட்டு போறேன். வா போயிட்டு வரலாம். சரிங்க வரேன். பேண்ட் போட்டு வரேன். நேர்மட்டும் இவ்வளோ ஓட்டு ஐடிக்கான்னு நானும் கௌதம் தொலைந்து எங்களுக்கு தானே தெரியும். ஓட்டு ஐடி நண்பர்களே, ஜனநாயக கடமை நிறைவேற்றுறோம். என் ஓட்டு ஐடி கண்டுபிடிக்கப்பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். எங்கள் அம்மாவும் பாப்பும் போயிட்டாங்க எனக்கு முன்னாடி ஓட்டு ஐடி எடுத்து வைக்காம. நீ யாருக்கு ஓட்டு? சீக்கிரட்டா ஜனநாயக கடமை வெளில சொல்லக்கூடாது. கடைசியாக வண்டி கொண்டு எங்கே தூரம் அதாவது கதர் போய் போகிறேன். ஜனதா போய் போ. பாருங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க. எல்லாம் ஓட்டு போட்டீங்களா? என்னடா ஓட்டு போட்டு நிற்கிறாங்களா? கூட்டமாலாம் காதுறான். கூட்டமே இல்லடா. உள்ள நிற்கிறாங்க. கூட்டங்குதா? ஏய் எல்லாம் ஒட்டுக்கா போயின்னு சொல்லிட்டு நான் பூந்து வரலாம் வந்தானுங்களா? மோடி எங்க மம்மி ஓட்டு போட்டாங்களா? கூட்டு போறியா இல்லை? உடம்பு சரியில்லைனாலும் ஓட்டு போட்டே ஆகணும் ப்ரோ. ஜனநாயக கடமை கூட்டு போற தானே? ஓட்டை போட்டு தெம்பா தூங்குறான்.
இப்போ தான் ஓட்டு போட ரெடி ஆகிட்டுக்குது. மணி ஒன்றை நம்பி உக்காந்துட்டு இருந்தேன்னா நானும் ஓட்டு போடாமல் தான் உக்காந்துட்டு இருக்கணும். நான் எப்படியே போட்டு வந்துட்டேன். கௌசி இங்கே ஓட்டு போட்டேன், காட்டு கை காட்டு. கௌசி கூட ஓட்டு போட்டுன்ட்டேன். நானும் ஓட்டு போட்டு வந்துட்டேன். எடுக்கும் நேரமாக போனால் கூட்டம்லாம் போட்டு வந்துடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. இன்னும் வந்து ஆயா சித்தி இவங்க தான் ஓட்டு போடலாம், அவங்களுமே ஓட்டு போட்டுருவாங்க. எங்கள் அப்பா கூட ராமேஸ்வரம் மாதேஸ்வரம் கோயிலுக்கு போகிறாரு. அவருமே ஓட்டு போட்டுட்டு தான் போயிருக்கிறாரு. இனிமே எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க மறக்காமல். ஓட்டு போட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் போட்டுவேன், அது ஒரு விஷயம். நல்லா ஓட்டு போட்டு ஜனநாயக கடமை, அது மட்டும் தான் முக்கியமான கடமை. நம்ம சிஎம் நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். எம்எல்ஏ மாற்றி போகலாம். எந்திரி, உன்னோட ஓட்டு பவர் எடுத்துகிட்டு எந்திரி போகலாம். கவசியே ஒரே தூக்கம் தான். ஏன்னா ஆயா கூட்டிகிட்டு ஓட்டு போட கிளம்பியாச்சு. நானாக ஃபஸ்ட்டே ஓட்டு போட்டு வந்துட்டேன். போகலாமா? போட்டியா? பார்த்தீங்கன்னா நானும் பாட்டி வந்து வீட்டு பக்கமாக வந்துட்டோம் ஓட்டு போட்டு. மௌலி அடுத்து சித்தி ஓட்டு போகிறனால அவங்களுக்கு வண்டியை பாதியிலே கொடுத்துட்டு நானும் ஆயும். இப்போ நான் சைக்கிள், அதான் மௌலி சைக்கிளில் வந்து வந்தான். மௌலி சித்தி 2 பேர் சைக்கிள் வந்தாங்க. இப்போ நானும் எங்கள் ஆயா வீட்டுக்கு நடந்து போகிறோம். கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் இருக்கும். போயா போகலாம். ஏயா சைக்கிள் உட்காரனாலும் உட்கார மாட்டேங்கிற. என்னத்தான் சைக்கிள் உட்கார போகலாம். நாங்கள் வேப்ப மரம் ஒன்று கிடக்குது, அதை தூக்கிட்டு எங்கே பாட்டி கேட்டலாங்க. ஐயா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வெயில் மண்டையை கொளுத்து தெரியல. அதான் அதுதான் போயிட்டேன், அதுதான் போயிட்டேன். ராமேஸ்வரம் போயிட்டா. நம்ம ஊர்லாம் வந்திருந்தோம்னா சிக்குப்படி அதுதான். ஐயா அது வந்து சுற்றி கடலை ராமேஸ்வரம், அதனால எப்படி வந்துட்டோம். தாயி எந்திரி, இன்னும் கூட்டமெல்லாம் இல்லை வாங்க. கௌசி இப்போ போயிருந்தா உடனே போட்டு வந்துருக்கலாம். கௌசி ஆயெல்லாம் டக்குன்னு குத்திக்கிட்டு வந்துருச்சு. இப்போ அங்கே போகிறவங்களும் வந்துடும். எதுக்கு உக்காந்து ஜாச்சாமே இவங்க அப்பனும் கண்டபடி சேர்ந்து போடுறான். பாலுக்கு அப்புறம் அப்பா இப்போ தய போக்கல பால் கொடுத்துட்டு போனா இல்லையே. உனக்கெல்லாம் இப்போ 2 நாள் இல்லை. பார்த்தீங்கன்னா ஆயா வந்து ஆயாவுக்கு ஆடு மாடு கோழினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அதோட தான் வளர்ந்துக்கிறாங்க. இப்படியே ஓட்டுவ ஓட்டு போட்டியா? மறுபடி நீ எப்படி போய் 2 பட்டன் அழுத்திட்டு வருது? மம்மி ஓட்டு போட்டாங்களா? கூட்டமே இல்லை தானே நாங்க போனப்ப. இங்க போய் நாங்க போய் இங்க போய் நாங்க இங்க போய் அந்த பேர்ல தூரம் நின்றுட்டு இருந்தோம். வேற எறும்பு கடிச்சு அவனுக்கு கை இதாகி போச்சான். அது காலையில இருந்து கை வீங்கி போச்சு, கை வீங்கி போச்சுட்டு இருக்கிறான். சுருகுன்னு இல்லையா மொழி, சுருகுன்னு எறும்பு கடிச்சு. ஐயா நீ ஓட்டு போகலங்கிறீங்க, போட வேண்டாம் நினைக்க. தாத்தன் ஓட்டு யாருக்கு போட்டாலும் சரி, ஒரு ஓட்டு கூட நம்ம ஓட்டுல நிக்க கூடாது அப்படிங்குது. வேற எங்க கை காட்டு சோத்தாங்க இல்ல ஓட்டு வாங்கின மை போட்டாங்க உனக்கு. மொழி சோகமாக்குறான் எனக்கும் ஓட்டு இல்லைன்னு. மொழி 2008 பிறந்த பையன் ஒருத்தன் ஓட்டு போட்டான்டா. மோகனும் 2008 தான். ஏன் முடிய விரிச்சு போட்டு உக்காந்துக்கிறீங்க? நீ காய்ச்சல உனக்கு இப்ப தண்ணியா நீ ஊத்திட கூடாது. எங்க வீட்டுல எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, செக் பண்ணிடலாமா? ஒரு ப்ரூஃப் காமிச்சிடலாமா? அதாவது இந்த ரேகை தானே ப்ரூஃப். இது வந்து வீடியோல காமிச்சிடலாமா எல்லாத்துக்கிட்டையும்? எங்க சித்தப்பு தம்பி ஓட்டு போட்டீங்களா? எங்க ஓட்டு போட்டாரு காசி. அருமை தங்கச்சி ஓட்டு போட்டாங்க. ஆயா ஓட்டு போட்டியா? ஆயா ஓட்டு போட்டாங்க.
மோடி எங்கே நீ ஓட்டு போட்டியாடா? என் தம்பி போட்டுட்டே இருக்கான். ஓட்டு போட்டியா? காட்டு கை காட்டு, கை காட்டு, சரி திருப்பி காட்டு. சூப்பர். அம்மா எங்க நீ ஓட்டு போட்டதுக்கான ஆதாரத்தை காட்டு. அம்மா காட்டுமா. நான் போடல ஓட்டு. அம்மா மோடி பெரியம்மா ஓட்டு போட்டுச்சுடா. கையை பிடிச்சி காட்டு. காட்டுறா. அந்த லெஃப்ட் ஹேண்ட் பாரு. இங்கே பாரு கைஸ், எங்கள் வீட்டில் ஓட்டு போடுறதுக்கான சாட்சி இன்னும் யாராவது காமிக்கணும். நீ யாராவது மறுபடியும் காமிக்கணும். அப்பா, சித்தப்பா, தாத்தா 3 பேர் காமிச்சா முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இருட்டு கட்டிடுச்சு. பட் இருந்தாலும் தாத்தாவையும் ஓட்டு போட்டான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக காமிக்க வச்சுருக்கோம். இப்படி கட்டுதா ஓட்டு போட்டியா? ஏன்டா இருட்டில் ஒன்றும் தெரியல. கொஞ்சம் தெரியுது. என் டாட்டா ஓட்டு போட்டாரு. ஓட்டு போட்டியா? காட்டு. ஓட்டு போட்டாச்சு. கைஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஆக்சுவலி நேற்று ஓட்டு எலெக்ஷன் டே, அது நேற்று எல்லோரும் போட்டாங்க. எங்கள் அப்பாவும் வந்து காலைல ஓட்டு போட்டுட்டு தான் கோயிலுக்கு போனார். எங்கள் அப்பா அதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் வீடியோவில் காமிக்க முடியல. ஆனால் கன்ஃபார்ம் எங்கள் அப்பா ஓட்டு போட்டார். நீங்களும் ஓட்டு போட்டிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு சொல்கிறதும் சொல்லாததும் உங்களோட இஷ்டம். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.